இதயம் பேசுகிறது ஆசிரியர் மணி என்ன சொன்னார்னா, குமுதம் நல்லா விற்கிது, ஆனந்தவிடம் நல்லா விற்கிது, இதயம் பேசுகிறது சரியாக போக மாட்டேங்குது, ஸோ உன்னுடைய எழுத்தில் நீ பில்டப் கொடுக்கணும் இதயம் பேசுகிறதுன்னு சொன்னார். அப்போது அவரே சொன்னார், கச்சா முச்சான்னு கான்ட்ரவர்சி எழுதுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் உண்மையாக ஒரு விஷயம் ஏவிஎம் சரவணன் சாரை பற்றி எழுதிட்டேன். அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை சரவணன் சாரை கொடுத்தது. நான் ஏவிஎம் சரவணன் சாருக்கு கடமைப்பட்டவன்னா கூட அந்த இதயம் பேசுகிற மணியினால் அப்படி எழுத வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அது அவர் வந்து உண்மை, நீங்கள் எழுதுனது நான் பொய்ன்னு சொல்லலை, ஏன் எழுதுனீங்க, எதுக்காக எழுதணும் அப்படிங்கிற மட்டும் கேட்டார். அதே மாதிரி ஒவ்வொரு அதை அந்த சமயத்திலே மறந்துட்டார். ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட வந்து ஒரு குணம் என்னென்னா, இது வரைக்கும் எத்தனையோ தயாரிப்பாளர் பார்த்துருக்கேன். சிலவங்க சல்லு உள்ளுன்னு விழுவாங்க, சிலவங்க விளம்பரம் கேட்க வந்துட்டியா அப்படிலாம் கேட்காங்க. அதுவே கிடையாது. தன்னம்பிக்கை, பணிவு, அந்த நிர்வாகத்திறமை கொண்டவர் ஏவிஎம் சரவணன்.